திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே குன்னலூர் ஊராட்சியில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் பல நூறு ஆண்டுகளாக பயன்படுத்தி வரும் மயான கொட்டகை கடந்த கஜா புயலின் போது இடிந்து தரைமட்டமாகிவிட்டது. அரசாங்கத்தால் 2021, 2022 ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ச்சி திட்ட நிதியில் இதற்கு மாற்றாக ஸ்மார்ட் சுடுகாடு கட்டுவதற்கு ரூபாய் 20.57 லட்சம் வழங்கப்பட்டது. சுமார் 5 ஆண்டுகளா மேலாகியும் இந்த நிதி இன்று வரை பயன்படுத்த விடாமலும் கட்டுமான பணியை தொடர்ந்து நடைபெற விடாமலும் தடுத்து நிதியை திருப்பி அனுப்பும் நோக்கில் செயல்படும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் வட்டாட்சியர் காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது நாளை முதல் வேலை தொடங்குவதாக தெரிவித்ததன் பேரில் தற்காலிகமாக காத்திருப்பு போராட்டம் கைவிடப்பட்டது. 20 லட்சம் ரூபாயை சமுதாயத்தில் மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டத்தை தொடக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்கின்ற அந்த நிலையை திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களின் பிரதான கோரிக்கைகளான கிராமப்புற விவசாய தொழிலாளர்களுக்கு 100 நாள் வேலையை உடனே துவங்க வேண்டும், வேலையில்லாமல் வாழ்விழந்துள்ள விவசாய தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்கிட வேண்டும், நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை நகராட்சி பகுதிகளிலும் தொடர்ந்து நடத்திட வேண்டும், கோவில் மனையில் நீர்நிலை புறம்போக்கில் குடியிருப்போர்களுக்கு வகை மாற்றம் செய்து பட்டா வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் ஒன்றிய செயலாளர் மகாலிங்கம் தலைமையில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் 500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 100 நாள் வேலை கேட்டு கட்டுமாடின்றி மன்னரை கேட்டு நடைபெறும் போராட்டம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் 100 நாள் வேலையை அனைத்து ஊராட்சிகளிலும் உடனே வழங்கிட வேண்டும், 100 நாள் வேலையை முழுமையாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் 100க்கும் மேற்பட்ட விவசாய தொழிலாளர்கள் பாமணி கடை தெருவில் ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி அன்னக்கூடை மற்றும் மண்வெட்டியுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டம் காரணமாக திருத்துறைப்பூண்டி நாகை சாலையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே ஆலத்தூர் விக்கிரபாண்டியம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவசுப்பிரமணியன், வயது 59. இவர் அதே பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இதனையடுத்து அந்த சிறுமி தனது பெற்றோரிடம் கூறியுள்ளார். இதுகுறித்து திருத்துறைப்பூண்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பெற்றோர்கள் அளித்த புகாரின் பேரில் திருத்துறைப்பூண்டி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் சிவசுப்பிரமணியன் என்பவரை போக்சோ வழக்கில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர். இதேபோன்று திருத்துறைப்பூண்டி அருகே வளச்சேரி வாட்டார் பகுதியைச் சேர்ந்த சக்தி என்பவர் ஆதிச்சபுரம் பகுதியில் சலூன் கடை நடத்தி வருகிறார். இவருக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் கீழ்கண்டமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பெண்ணை 2 வருடங்களாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த பெண் 8 மாத கர்ப்பிணியாக உள்ளார். தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அப்போது சக்தி திருமணம் செய்து கொள்ள முடியாது என மறுத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து அந்த பெண் திருத்துறைப்பூண்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் சக்தியிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது தான் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று சக்தி மறுத்ததாக கூறப்படுகிறது. எனவே திருமணமாகி பெண் குழந்தை உள்ள நிலையில் வேறொரு பெண்ணை கர்ப்பமாக்கி ஏமாற்றியதற்காக போலீசார் வழக்கு பதிவு செய்து போக்சோ ஆக்டில் கைது செய்தனர்.